ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு உடனே செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி ஸ்வீட் பொட்டேட்டோ போண்டா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். செய்கிறதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்து குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோவை தோல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுக்கோங்க. அது இந்தமாரி ஸ்பூனு இல்லை எதனா ஸ்பேச்சு வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க, மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மேஷ் பண்ணவுடனே அது கூடவே 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, நம்ம எடுத்திருக்க கடலை மாவு ஸ்வீட் பொட்டேட்டோவுக்கு ஏற்ற மாரி மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, காரத்துக்கு சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவு. ஆல்ரெடி நான் உப்பு எதுவும் சேர்க்காம தான் வேக வச்சு வச்சுருந்தேன் ஸ்வீட் பொட்டேட்டோ. ஸோ அதனால் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே பச்சை மிளகா போட்டு, சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். போட்டு நல்லா ஃபஸ்ட்டு நார்மலாக பிசைஞ்சிக்கோங்க கை வச்சு. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு எண்ணெய் கடாய் வச்சு, எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது. நார்மல் மீடியம் ஹீட்டில் இருக்கும் பொழுதே நம்ம குட்டி குட்டியாக பால் ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டை பண்ணி ஒன்று ஒன்றா போட்டு ஒரு சைடு வெந்தவினே இன்னொரு சைடு திருப்பி போட்டு எடுத்தோம்னா ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஸ்வீட் போண்டா ரெடி. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.